நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு எப்படி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கக்கூடிய ஒரு க்ரீம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அந்த க்ளோனஸை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராக ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தாங்க. சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம குக்கரில் வந்து சமையலுக்கு அரிசியை ஊற வைக்கும்போது அந்த அரிசியை நல்லா கழிஞ்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை டம்ளர் வந்து நீங்கள் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு நீங்கள் எத்தனை டம்ளர் போட்டு நீங்கள் ஊற வைப்பீங்க இல்லையா அரிசியை, அந்த டைமே போதும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா அரிசியை வந்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசியில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் வந்து இறங்கிரும். அந்த தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா? இந்த டைமில் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் அது பத்தல அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாகவே வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாற்றினா இந்த தண்ணியை வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஆட்டாமல் ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஆட்டாமல் வச்சுருந்தா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய அந்த மாவு சத்தெல்லாம் வந்து கீழே இறங்கி வரும். தண்ணியெல்லாம் மேலாப்பில் நிற்கும். இப்போ நல்லா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் மேலாப்பில் தேங்கி இருக்கு இல்லையா? பச்சை தண்ணி மாதிரி இருக்குங்க. இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மேலாப்பில் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலக்கி விட்டு எடுத்திங்கன்னா அது வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் மேலாப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வருதுன்னு பாருங்கள். இப்போ அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லாவே சேஞ்சாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு தெரியலனுங்காட்டி நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து கலர் சேஞ்சு கொடுக்கும். இப்போ பாருங்கள் அந்த ரைஸ் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு கலர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த கலரில் இருக்கும்போது தான் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறோங்க. இதில் இருக்கக்கூடிய சத்து தான் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணக்கூடியது. அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்து நம்ம பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து க்ரீம் வராது. அதனால் இந்தமாரி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய அடியில் வந்து மாவு மாதிரி இருக்கும் இல்லையா? அதை வச்சு நம்ம க்ரீம் ரெடி பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகிறதுக்கு அந்த மாவு மாதிரி இருக்கு இல்லையா? அந்த கீழே அடியில் தேங்கி இருக்கும் இல்லையா? அதுதான் நம்மளுக்கு மெயினாக யூஸ் ஆக போகுதுங்க. இப்போது இதை வந்து ஒரு அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வருங்க. நல்லா கொதிச்சு அதை வந்து போட்டிருக்க அந்த தண்ணி வந்து நல்லா சுருங்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சைடில் வந்து ஒன்று பண்ணலாங்க. இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதாவது சோள மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரைஸ் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஏன்னா அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து அந்த இதில் போட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும். ஆனால் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகாமல் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் போதுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு. போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா ரைஸ் வாட்ரு, அதில் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ரைஸ் வாட்டர் நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நுர நுரையாக இருக்கு இல்லையா? அந்த ஒயிட் கலர் நுரையெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சக்கூடிய அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கட்டி கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திக்கான ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ தண்ணி மாதிரி இருக்கக்கூடியது நல்லா க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும். இது எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து அந்த சுருங்கி இருக்கும் இல்லையா? சுருங்கி இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாக வந்து அந்த வயசான தோற்றம் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இத ரெகுலரா யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னுமே நல்லா பிரைட் ஆகறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரைஸ் வாட்டர பார்த்தீங்கன்னா, சொல்லவே தேவையில்ல. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது. ஸ்கின்ன நல்லா க்ளோவா, நல்லா கிளாஸி லுக்கா காட்டுறதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர அப்படியே தக்க வச்சிருக்குங்க. டெய்லி நம்ம மாய்ஸ்சரைசர் போடணும் அப்படின்ற மாரி அவசியமே கிடையாது. இந்த கிரீம யூஸ் பண்ணும்போதே நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா க்ளோவா இருக்கும். ஸோ கண்ணாடி மாரி வந்து கன்னங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி மாரி மின்ற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா க்ளோவா ஆக்கி குடுக்குங்க. நம்ம ஸ்கின்ன நல்லா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ண தண்ணி மாரி இருக்கக்கூடிய க்ரீம் பார்த்தீங்கன்னா, லிக்விட் மாரி ஒரு மாரி க்ரீமா மாறிட்டு வருது இல்லையா? இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ நான் ஊத்தும்போதே தெரியும். இந்த அளவுக்கு வந்து ஒரு மாரி கெட்டியா இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இது நல்லா ஆறுனதையும் இது கூட வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் இல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸியில அடிச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஆலோவேரா. நான் வந்து இன்னைக்கு ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிருக்கேங்க. இத யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம ரெடிமேட் ஆலோவேரா யூஸ் பண்றதுனால, இதில ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாரி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் ஆகும். அந்த க்ரீம் வந்து கெட்டு போகாம இருக்கும். ஸோ நீங்க நேச்சுரலா ஆலோவேரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த க்ரீம் வந்து ஒரு 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 4 நாள் வரைக்கும் கெடாம இருக்குங்க. அதுக்கப்புறமா கெட்டு போயிரும். ஸோ நீங்க ரெடிமேட் ஆலோவேரா யூஸ் பண்ணுறீங்கன்னா, இது நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு ஒரு 20 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாம பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால தான் நான் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. ஸோ இது கண்டிப்பா அந்த கிடைச்சதுன்னா கண்டிப்பா அத யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டெய்லியுமே செஞ்சு யூஸ் பண்ண தேவையில்லைங்க. ஒன் டைம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு நீங்க தாராளமா இந்த க்ரீம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில வச்சு. ஆலோவேரா ஜெல் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாம மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு ஸ்மூத்தா ஒரு க்ரீம் மாரி வரும். ஸோ லைட்டா வந்து தண்ணி மாரி தான் இருக்கும். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வந்து ஃப்ரிட்ஜில வச்சு நீங்க யூஸ் பண்ண நல்லா கெட்டியாயிடும். ஸோ இத வந்து ஒரு கண்டெய்னர்ல மாத்தி நீங்க ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் தாராளமா கெட்டு போகாம இருக்கும். ஸோ வெளியில வச்சு யூஸ் பண்ணா எத்தன நாளைக்கு வரும்னு கேட்பீங்க. ஒரு 2 நாளைக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. ஸோ ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 20 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. நெறைய பேர் வந்து கேட்குறீங்க, எங்க வீட்ல வந்து ஃப்ரிட்ஜ் இல்ல. நாங்க எப்படி இத வந்து யூஸ் பண்றதுன்னு கேட்குறீங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஒரு கண்டெய்னர்ல டைட்டா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல மாத்திக்கோங்க அந்த கிரீம. மாத்திட்டு நல்லா ஒரு நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வந்து ஒரு குடத்துல புடிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த குடத்துக்குள்ள இந்த கிரீம வந்து போட்டு வச்சுருங்க. போட்டிங்கன்னா, அந்த அந்த தண்ணியோட கூலிங்லேயே வந்து ஒரு 2, 3 நாள் எக்ஸ்ட்ராவா வந்து கெட்டு போகாம இருக்கும். ஸோ நீங்க அந்த மாரி வந்து ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரிட்ஜில வைக்கிறவங்க ஒரு 20 நாள் வரைக்கும் தாராளமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அது கெட்டு போகாது. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு, இந்த க்ரீம ஃபேஸு, நெக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்க போயிடுங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாவே உங்க ஸ்கின்ல வந்து இந்த க்ரீம் நல்லா ஊறிட்டு இருக்கும்போது, நல்லாவே ஒரு சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து கிளியரா நல்லா க்ளோவா இருக்கிறத கண்கூட பார்க்க முடியும். ஸோ நல்லா வந்து ஹெல்தியா இருக்கும் உங்க ஸ்கின்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.